أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை கேள்வி கேட்டதற்கு எல்லோரும் ஓரளவு ஒழுங்கான பதிலை கொடுத்தீர்கள். சிலர் சரியான பதிலை தந்திருக்கின்றார்கள். சிலர் முடிந்தவரை யோசித்து சொல்லியிருக்கின்றார்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. நீங்கள் அனைவரும் குர்ஆனிலிருந்து விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒழுங்கான முறையில் படித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணத்துக்கு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவுக்கு தோதாக உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கின்றது அல்லாஹ்வின் கிருபையால். இதையே நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள், இன்னும் முன்னேறுங்கள். போன தடவை ஐந்தாவது சூறாவில் 105க்கு கேட்டிருந்தேன். முதல் கேள்வி அதில் ஒரே ஒரு வார்த்தை தான், சலாத்திற்கு பின்னர் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தை தான். 150 105 தெரியல, 5ல் சரி பரவாயில்ல. கேட்ட கேள்வி இதுதான், சலாத்திற்கு பின்னர் அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் சலாத் என்பது அந்த மரண சாசனம் எழுதியதற்கு பின்னர், சலாத்திற்கு பின்னர் என்றால் மரண சாசனம் எழுதிய பின்னர் என்று அர்த்தம். அவ்வளவுதான். அந்த மரண சாசனம் எழுதிய பின்பு, சலாத்திற்கு பின்பு, அந்த வார்த்தைக்கு மரண சாசனம் எழுதியதன் பின்னர், அவ்வளவுதான். எழுதிய பின் அவரை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்ன செய்யறாங்கன்னு அது குர்ஆனிலே போட்டு பார்த்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி 4ல் 101 கேட்டிருந்தேன். அதற்கும் பதில் தந்திருந்தார்கள். ஓரளவு அவங்க நல்ல ஒரு அவங்க சிந்தனையில எழுதியிருந்தாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது ரொம்ப சிம்பிள் விஷயம். இந்த இடத்துல சலாத் குறைத்து கொள்ளுங்கள். விரோதிகளால் உங்களுக்கு துன்பம் ஏற்படுமானால் அதை குறைத்து கொள்ளுங்கள் வார்த்தை தான் வருது. இப்போ இவங்களுடைய சலாத்தை எடுத்துக்கொண்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, 4 ரக்காத்தை 3 ரக்காத்தை ஆக்கிருங்க, 3 2 ஆக்கிக்கிறங்க, 2 1 ஆக்கிக்கிறங்க என்றுதான் கூறுவார்கள். நீ என்னைக்கு அல்லாஹ் அக்பர்னு கையை கட்டி அப்பமே எதிரி பார்த்துடுறாங்கல்ல, நீ எப்படி தப்பிப்ப? ஒரு ரக்காத்தை பண்ணி அதுக்காக அவங்க சொல்ற அர்த்தம் ஒத்து வராது. குறைத்து கொள்ளுங்கள். இப்போ ஏற்கனவே நான் போன வாரம் சொன்னேன், 62:9ல் ஜும்மா அன்று சலாத்துக்கு அழைக்கப்பட்டால், குர்ஆன் பயான் நடக்குது, குர்ஆன் பயான் கேட்க வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் என்று அர்த்தம் உங்களுக்கு சொன்னேன். சலாத் என்ற வார்த்தை அதே இதை இங்கே கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிறீங்க, குர்ஆனை பற்றி பேசுறீங்க. சரி, பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்துலேயோ பக்கத்தில் எதிரில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வேண்டாம், நம்ம இதுவரையும் பேச 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும், இதை போதும், நிறுத்திக்கிடலாம், குறைச்சிக்கிடலாம். நம்ம கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல போன பிறகு
திருப்பி ஆரம்பிக்கலாம். குறைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது பயான் குர்ஆன் சம்பந்தப்பட்ட பேச்சை இப்பொழுது குறைத்து கொள்ளுங்கள், வேண்டாம். இதுவரை பேசினது போதும். இன்னும் நாம் வீட்டுக்கோ அல்லது பாதுகாப்பான இடத்துக்கு போன பின்னர் நாம் பேசிக்கொள்வோம் என்று அர்த்தம் உண்டாகும் வகையில் இந்த இடத்தில் குறைத்து கொள்ளுங்கள் என்றால், நீங்கள் பயான் செய்வதையோ நல்ல விஷயங்களை பேசுவதை இப்பொழுது குறைத்து கொள்ளுங்கள். சுத்தி எதிரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நிச்சயம் துன்பத்தை தருவார்கள், அடிக்க வருவார்கள், தாக்க வருவார்கள் என்று அர்த்தம். இந்த 4:101. அடுத்தது 4:102. இதற்கு ஃபரீதா என்பவர் நல்ல ஒரு நேர்த்தியான பதிலை அழகான முறையில் சொல்லியிருக்கின்றார். அதில் வரும் சலாத், அதாவது நல்ல எல்லாம் புரிஞ்சுங்க தம்பி. போர் நடக்கப் போகின்றது, எதிரி படைகள் இருக்கின்றார்கள், நம் மூமினான ரசூல் தலைமையில் படை இருக்கின்றது. இப்பொழுது நம் மூமினான படைகள், மிலிட்ரி ஃபோர்ஸ் ஒரு 200 பேர் வச்சுக்கிறோங்க. அது 100 பேர் வார் ஃப்ரண்ட், போர் யுத்த நேரத்தில் அந்த போர் முனையில் இருக்கின்றார். ஒரு 50 பேர் இங்கே வாங்கப்பா, சண்டையில் எப்படி நடந்துக்கிறோம், நீங்கள் எப்படியெல்லாம் சண்டை போடணும் என்ற ரசூல் அவர்களுக்கு குர்ஆன் பயான் செய்கின்றார்கள். இந்த இடத்துல சலாத் என்பது ரசூல் அவர்கள் குர்ஆன் பயான் செய்கின்றார்கள் அர்த்தம். இந்த இடத்துல சலாத்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல சலாத் என்பது அறிவுரை. நீங்கள் எவ்வாறு சண்டை போட்டு கொள்ள வேண்டும், எவ்வாறு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று வார் ஸ்பீச். பரிதமாக கேட்டிருக்க, வார் ஸ்பீச் மக்களை உற்சாகப்படுத்துறது, உறுதியாக இருக்க வைக்கிறது. இந்த மாதிரி ரசூல் சொல்லிட்டு, சரிப்பா நீங்கள் போய் வார் ஃப்ரண்ட் போருக்கு நில்லுங்க, மிச்சம் 50 பேரை அனுப்பி வைங்க என்று ரசூல் சொல்கிறாங்க. வார் ஸ்பீச்சை கேட்டவங்க போயிட்டு மிச்சம் 50 பேர் அனுப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரசூல் சலாத் செய்கிறார். என்ன செய்கிறார்? குர்ஆன் பயான் செய்கின்றார். அல்லாஹ் போர் சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒழுங்காக தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதை கேட்ட பிறகு அதில் சுஜூத் என்ற வார்த்தை வருகின்றது. இந்த இடத்தில் சுஜூதுக்கு அர்த்தம் இருக்கின்றது. என்ன சுஜூத்? நீங்கள் சொல்லியபடி கேட்கிறோம் நபியே, அல்லாஹ் எவ்வாறு சண்டை போட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அதே போல் சண்டை போடுவோம், புறமுதுகு காட்டு தப்பி ஓட மாட்டோம் என்றெல்லாம் ரசூலிடம் சொல்லி செல்லுகின்றார்களே, அந்த செயலுக்கு பேர் சுஜூத். செய்துவிட்டு போய் போர்க்களத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொள்கின்றார். இதை ஃபரீதா ஷாஜஹான் ஒழுங்காக சொல்லியிருக்கின்றார். நல்ல ஒரு சிந்தனை. இப்போ அடுத்தது 4:103 சலாத் முடிந்ததும். அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இந்த இடத்துல சலாத் என்ன அர்த்தம் கேட்டிருந்தேன். அஸ்வாகனி என்ற நண்பர் இந்த இடத்துல சலாத் என்பது போர் என்று கூறியிருந்தார். அருமையான விளக்கம் பாருங்க. எத்தனை சலாத்து, எல்லாத்துக்கும் விளக்க அர்த்தம் வேறு வந்துட்டு பாருங்க. சலாத் ஒரு வார்த்தை தான், ஆனால் அந்த இடத்துக்கு தோதா கரெக்டாக கொண்டு வரணும். இந்த இடத்துல அல்ல சலாத் சொல்லிட்டான், கண்டுபிடி. இந்த இடத்துல போர் முடிந்ததும் என்று ஆரம்பம் செய்ய வேண்டும். 4:103 கரெக்டான ஆன்சர். இப்பொழுது அடுத்த கேள்வி. நாசிமா என்ற பெண்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சலாத்தை நிலைநிறுத்துவது மூமின்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அந்த கேள்விக்கு பதில் கேட்டிருந்தேன். மிகவும் அழகான முறையில், நேர்த்தியான முறையில் அவர்கள் பதில் தந்திருந்தார்கள். நீங்களும் படித்திருப்பீர்கள். அந்த இடத்துல சலாத் என்பது உங்களுக்கு திடீரென்று அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வரும்.
நபி இருந்தால் நபி சொல்லுவார், உடனே செய்து முடிக்க வேண்டும். இப்பொழுது நபி இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் வஹீ மூலமாக உங்களுக்கு அறிவிப்பான். என்ன செய்தி என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் மூமினாக இருந்தால் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியும். உடனே எதையும் பார்க்காமல் உடனே இறங்கி விடுவார்கள். அல்லாஹ்வின் சொன்ன வேலையை அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் நிறைவேற்றுவது மூமின்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அந்த சலாத் என்னவென்று மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் தெரியும், தவிர எல்லோருக்கும் தெரியாது, எல்லோருக்கும் வராது. ஆக இந்த இடத்தில் சலாத்தை நீங்கள் எந்த காலத்திலும் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. இது அவர்களுக்காக ஸ்பெஷலாக அல்லாஹ் இறக்கிறது, மகத்தான சோதனையின் அடிப்படை இறக்கிறது. அந்த நசீமா சொல்லியிருந்தார்கள் 18+7, உங்கள் செயல்களில் அழகான செயல் உடையவர் யார் என்று அறிந்து கொள்வதற்காக. அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை இடலாம், இந்த ஆணுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை இடலாம் என்று அல்லாஹ் இறக்குவான். அதை உடனே சந்தோஷமாக செய்வார்கள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். நல்ல நேர்த்தியான பதில் சொல்லியிருந்தீங்கம்மா. அடுத்தது புஷ்மா என்ற பெண்ணுக்கு 7-170 எல்லாத்துக்கும் பார்த்து படிச்சு பார்த்துக்கோங்க. 7-170 அதில் கொஞ்சம் படிங்கம்மா. 7-170 அதில் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டும் சலாத்தையும் நிலைநிறுத்து என்ற வார்த்தை வரும். நான் படிக்கிறேன், கேட்டுங்க. 7-170 எவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு சலாத்தையும் நிலை நிறுத்துகிறார்களோ அத்தகைய சீர்படுத்திக் கொள்வோரின் கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த ஆயத்தை இதை படிக்கும் பொழுது எந்த கவனம் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் படித்து கொண்டிருக்கின்ற இதில் தான் இருக்கிறது சலாத் விஷயம், அதெல்லாம் ஒளிந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட ஆயத்து சாதாரண ஆயத்து கிடையாது. ஒரு முழுமையான எண்ணத்தோட என்ன ஒவ்வொரு ஆயத்து மணியான ஆயத்து கிடையாது, ஞானம் நிறைந்த அல்லாஹ்வுடைய வாக்கு இது. அதை படிக்கும் பொழுது எவன் ஒருவன் ஒழுங்காக கூர்ந்து கவனித்து என்ன சொல்லுகின்றான், ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று உணர்ந்து படிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆயத்தில் ஒளிந்து இருக்கின்ற விஷயம். நீங்க சலாத்தை சாதாரண விஷயம் என்று எண்ணிவிடாதீர்கள். நீங்க எந்த காலத்திலையும் சலாத்தை அல்லாஹ்விடமிருந்து அறிந்த பின்னர் அதை வெளியே சொல்லவே முடியாது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் அறிந்து கொள்வது கஷ்டம். அப்பேற்பட்ட விஷயம் சலாத். இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட விஷயம்தான் ஹுஸ்மா என்ற பெண்ணை கேட்டிருந்தேன். அவரும் பதில் சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், அதை ஒழுங்கா இது சலாத் என்ற தலைப்பில் எழுதி கொள்ளுங்கள். 7-170 வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு, இந்த குர்ஆனை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு, அந்த குர்ஆனில் சலாத் என்ற வார்த்தைகள் நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்றதா இல்லையா? இருக்கின்றது. வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டாலே போதும், எல்லா விஷயம் அது அடங்கிவிட்டது. மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், உறுதியாக பற்றி பிடித்து கொண்டும் அடுத்து என்ன? சலாத்தை நிலை நிறுத்துகிறார்கள்.
நிறுத்துகின்றார்களோ. அந்த குர்ஆன்ல தான் சலாத் இருக்குதப்பா. தனியா என்ன சலாத்தை நிலைநிறுத்துகிறார்களோ? ஓதுகின்ற முறையை எப்படி ஆராய்ந்து கவனித்து ஓத வேண்டும் என்ற முறையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எந்த ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ குர்ஆனை புத்தகத்தை வைத்துக் கொண்டும் நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் வைத்துக் கொண்டும் ஓதுகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் உருப்படுவார்கள். நிறைய பேரை பார்த்துட்டேன், செல்ஃபோனை வச்சே நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. செல்ஃபோனில் தப்பு தப்பாக போட்டுக்கிறாங்க. புக்கு எடுத்துக்கிறங்க, திருத்திக்கிறங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தரும் கால் வாங்கலை. நான் கெட்டுதான் போவேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தடுக்க முடியும்? அல்லாமல் இருக்க மாட்டேன். நான் இப்போ சொல்கிறேன்னு எதில் திருத்துவீங்க? செல்ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் சொல்லிட்டு வரேன், எதில் திருத்துவீங்க நீங்கள்? இப்போ நான் சொல்கிறேன், அடித்து இந்த இடத்த எழுதுங்க, இப்போ அர்த்தம் எழுதுங்கன்னு சொல்ல எப்படி எழுதுங்க நீங்கள்? உங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு கற்ற ஆசை இல்லை. அல்லாஹ் சொன்னமா நரகத்துக்கு போய் முடிவு பண்ணது, அதுதான் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ண பார்த்தா இருக்க எல்லாம் தொழுக 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 என்னமோ வாயில் வந்த மாதிரி தப்பு தப்பாக போஸ்ட் பண்ணுறீங்க. சரி, நம்மளுக்கே வம்பு. நான் விட்டுட்டேன். ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஆயத்தை சரியாக சொல்லுங்க, திருத்திக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கேட்டு அதை திருத்தி கொண்டு அதுக்கப்புறம் படித்தா ஏதாவது புரியும். குர்ஆன் ஆசை உள்ளவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்தவங்கன்னு நினச்சிக்கிடலாம். தப்பு தப்பாக தான் ஓதுவேன், செல்ஃபை என்ன போடுறது அதான் ஓதுவேன், நான்லாம் திருத்திக்கிற மாட்டேன் அப்படி எண்ணத்தோடு நீங்கள் ஓதிட்டுருக்குறீங்க. சரி, நீங்கள் போஸ்ட் பண்ண பார்த்தா இருக்கிறேன், எல்லாம் தப்பு தப்பாக எழுதிட்டு இருக்கிறீங்க. சரி, நம்மளுக்கே அவங்க விட்டுறேன். இப்போ இதை சொல்லி கேட்டுங்க. வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டும் சலாத்தையும் நிலைநிறுத்த வேண்டும். இப்பொழுது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. சொல்கிறத எழுதிக்கிட்டு வாங்க, சொல்கிறத எழுதிக்கிட்டு வாங்க. நான் படிக்க சொல்லலாம். யாராவது வரா படிக்க சொல்லலாம், படிச்சு காட்டுறேன். ஏமாற்ற முடியாது தம்பி. இப்போ சொன்னால் எழுதிட்டு வரல. யாரா 2 பேர் படிங்க, எழுத படிக்க சொல்லலாம், படிச்சு காட்டுறேன். உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், அதுக்காக மெதுவாக சொல்லிட்டு வர்றேன். இப்போ சலாத்தையும் நிலைநிறுத்துகின்றார். தன் இப்போ தான் சலாத்தை வைத்து சீர்திருத்தி கொண்டு வருகின்றார்கள். இப்போ இதுலேருந்து என்ன புரியுது? எழுதி கொண்டே வாருங்கள். குர்ஆன்லேருந்து அல்லாஹ் சலாத்தை பிரித்து எடுத்து விட்டான். நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கிறேங்க. 7ல் 170க்கு உள்ள அர்த்தம், அது எப்படி படிக்க வேண்டும் என்று எல்லாம் எழுதிட்டு வாங்க. குர்ஆன்ல இருந்து சலாத்தை தனியாக பிரித்து எடுத்து விட்டான். இப்போ குர்ஆன் வேறு, சலாத் வேறு. நான் சொல்ற வார்த்தை அப்படி எழுதிட்டு வாங்க. குர்ஆன் வேறு, சலாத் வேறு. 770 படி எப்படி ஒரு சொல்லி கேட்டுக்கிறேங்க. எல்லாரும் சோம்பேறித்தனம் உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களை சொல்லி உங்களுக்கு இப்போ 1 வருஷம் ஆக போகுது. 100 பக்கமே எழுதிருக்கலாம். நீங்கள் 100-200 பக்கத்துக்கு மேலே எழுதிருக்கு. நீங்கள் அவ்வளோ வீணாக போச்சு, பேசுனா வீணாக போச்சு. குர்ஆன் எடுத்துக்கிறங்கப்பா, அது தப்பு தப்பாக போட்டுக்கிறாங்கப்பா, அரபியில் உள்ள தப்பாக எழுதுகிறாங்கப்பா. நான் சொல்கிற மாதிரி மாற்றி அடிச்சு எழுதிக்கிறேன்னு சொன்னால் திருத்துறதே கிடையாது. நான் திருந்தவே மாட்டேன்னு முடிவோடு உட்காந்துருக்கேன். அவ்வளோ பேர் 1-2 பேரை தவிர. இப்போ எழுதிங்களா? குர்ஆன் வேறு, சலாத் வேறு. அக்கார்டிங் டு 7170. புரிஞ்சதா இருப்போம்? எப்படி ஓதுன்னு புரிஞ்சதா இருப்போம்? இப்போ இந்த மாதிரி அர்த்தம் எடுத்தெல்லாம் வந்திருக்கேன். ஓதுறதுக்கு இந்த மாதிரி ஆசை இருந்தால் எடுத்து வந்திருக்குமே. நீங்கள் தான் முடிச்சோம்பே இருக்கிறீங்களே. புக்கை எடுத்து திருத்தணும் எழுதுன்னு சொல்லிட்டு வர்றேன், செய்யறதே கிடையாது. ஒரே செல்ஃபோனை படித்து பேசிடுறது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நான் பார்த்தா வர்றேன், தப்பு தப்பாக படிக்கிறது. இல்லாத சலாத்துன்னு போட்டிருக்குது, அதே சலாத் வார்த்தை தமிழ்லையும் வரணும். இது தொழுகைன்னு போட்டிருக்கு, அதே எனக்கு படித்து காட்டுறது, அதை எழுதி போஸ்ட் பண்ணுறது. இப்போ ஏற்பட்ட தப்பான காரியத்தை பயான் பண்ணுற இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஓத வந்தீங்களா அல்லது இதை உருப்படாமல் பார்க்க வந்தீங்களா? நீங்கள் இப்போ சொல்கிறேன், ஜாக்கிரதைங்க. ஒரு ஆயத்தை ஓதுறீங்கன்னா அது சரியாக தவறாக புரிஞ்சுக்கிறங்க. புரியாட்டி
இந்த ஆயத்தை எப்படி ஓதுன்னு எனக்கு செல்ஃபோனில் டைப் பண்ணுங்க. இந்த ஆயத்தை நம்பர் எப்படி ஓதுன்னு திருத்தி சொல்கிற மாதிரி எழுதிக்கிறங்க, அப்புறம் ஓதுங்க. சரி, புரிஞ்சது அவங்களுக்கு? இப்போ அக்கார்டிங் டு 7170 சலாத் எடுக்கப்பட்டு விட்டு, குரானில் எடுக்கப்பட்டு விட்டு தனியா நீ குரானையும் ஃபாலோ பண்ணு, சலாத்தையும் நிலைநிறுத்த. நான் சொல்றேன்னா எழுதி வரணும். இப்போ சொன்ன பூவை எழுதிருக்கணும். இப்போ சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல போறீங்க? இப்போ சலாத்தை எப்படி நிலைநிறுத்தணும்? குரானை ஓதுனீங்க. குரானை ஓதுவதற்கு முன் அல்லாஹ்வை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை புரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை நீங்கள் உணர்ந்து இருக்க வேண்டும். இது இல்லாமல் குரான் தொட முடியாது. அவன் தான் சொல்லித்தரணும் குரானை எப்படி ஓதணும்னு சொல்லித்தரணும். இப்படி இல்லாமல் நீங்க ஓதினால் தேவையில்லை. நீங்க தூக்கி போட்டு குரானை தூக்கி போட்டு சந்தோஷம் இருக்கலாம். சரி, இப்போ அந்த 170க்கு இந்த மாதிரி ஓதுன்னு இந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது மிஸ்டர் சார்ல்ஸ் சொல்லியிருந்தாங்க 2458க்கு அதில் 3 நேரங்கள் சலாத் என்ற வார்த்தை 2 வார்த்தையும் உச்சி பகல் என்ற 3 வார்த்தை வருது. இப்போ எனக்கு வேண்டியது அந்த சலாத் வருதுல, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சலாத் என்பதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ கிதாபில் அந்த நீங்கள் வச்சுக்கிற குரான் புத்தகத்திலேயே சலாத் வார்த்தை வருதுல, அது கீழே அண்டர்லைன் பண்ணி நேரம் டைம் எழுதிருக்கு. இஷா நேரம் டைம் எழுதிருக்கு. நேரம் என்று அர்த்தம். இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அந்த பெண்களிடம் நீங்கள் பெர்மிஷன் அனுமதி கேட்ட பின்னர் தான் அவர்களுடைய ரூம் அவர் அறைக்குள் நீங்கள் செல்ல வேண்டும். அதெல்லாம் இருக்கட்டும். நான் சலாத் வார்த்தைக்கு தான் அர்த்தம் கேட்டேன். இந்த இடத்துல அர்த்தம் நேரம். குரான் அழிகிறது இந்த இடத்துல நேரம். வேற யாருக்கு என்ன கேள்வி கேட்டேன்? அடுத்தது காஞ்சனா என்பவர்கள் அந்த ஆயத்துக்கு ஒழுங்கான விஷயத்தை புரிந்து கொண்டு எழுதிவிட்டார்கள். குறை ஓதுவது 4:43. அவங்க சொன்னது, அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி 4:43. நீங்கள் ஓதுவது இன்னது என்று தெரியாமல் போதையாக இருக்கும் போது அல்லாஹ் சொல்லுகின்றான், குடிகார பயலுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன பேசுவான், என்ன யோசிவான்? அவனுக்கு சமம்பா குரானை ஓதாதவன். அல்லாஹ் சொல்றான், குடிகாரன் மோசமானவன், குரானை ஓதாதவனு, அது புரியாதவனு, புரிஞ்சுக்கிட்டு ஓத ஆசை இல்லாதவனு குடிகாரன். சொல்றேன், ஒழுங்கா ஓதுறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ஒழுங்காக செய்திருக்கின்றாக என்று ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து அது தவறாக இருந்த ஒழுங்கா முழுமையா பூர்த்தியாக அந்த ஆயத்தை வசனத்தை எழுதி கொண்டு படிக்குங்க. இப்படி படிப்பதனால் நீங்க போதையா இருக்கிறீங்க, குடிகாரனா இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றேன். ஆகவே அப்படி போதையா இருக்கும்போது நீ சலாத்துக்கு நெருங்காதீர்கள். Do not approach salat while you are intoxicated until you know what you are saying. இப்போ என்ன சொல்ல போறீங்க? சலாத் என்னன்னு தெரியாது. அப்போ இப்போதான் பட் 170ல நீங்கள் வேதத்தை உறுதியாக பற்றி சலாத்தையும் நிலைநிறுத்த வேண்டும். இன்னும் வேதத்தை ஓதலையே, ஒன்றும் புரியல, புரியாமல் என்ன பேசுகிறோம் ஓதுறோம் ஒன்றும் புரியாமல் இருக்கும் சமயத்தில் சலாத்திற்கு நெருங்க வேண்டாம். சலாத் தனியாக நிற்கிது பாரு, தனி விஷயம் பாரு. அதுக்கு எவ்வளோ அர்த்தம் சொல்ல முடியாது. எவனுக்கு அர்த்தம், எவனுக்கு அல்லாஹ் சலாத்தை கொடுத்திருக்கின்றானோ அவனால் கூட பதில் சொல்ல முடியாது, செயல்படுத்த முடியும் தவிர அது அர்த்தம் சொல்ல முடியாது. அப்போ ஏற்பட்ட விஷயம் சலாத். புரிஞ்சுக்கிறோங்க? எப்படி ஓதுகின்ற முறையை சொல்றேன். எல்லாம் எழுதி வரீங்களா? இப்போ சொல்ற எழுதி வரீங்க இல்லையா? எழுதிட்டு வாங்க. சலாத் என்ற தலைப்பு எழுதிட்டு வாங்க, எழுதிட்டு வாங்க. இப்போ அந்த 3 சலாத்
அந்த சலாத்துக்கு அண்டர்லைன் பண்ணி குரான் அண்டர்லைன் பண்ணி நேரம் நேரம்னு எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல 3 நேரத்திலும் 3 சலாத்திலும் நீங்கள் பெண்களிடம் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ரூமுக்குள்ள நீங்க போக வேண்டும். வேற என்ன சொல்லியாச்சா? அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரவில்லை. இப்ப எல்லாம் எடுத்துக்கிறோங்க. 11வது சூராவில் 11 சூரா நம்பர் 11 முக்கியமான ஆயத். இதற்கு நீங்கள் இப்ப இருக்கும் 10-11 பேரை பதில் சொல்லியிருக்கணும். ஒழுங்கா யோசித்து இன்னையில குரான் 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. குரான் ஓத தெரியாம தேவையில்லாம பேச்சு, தேவையில்லாம போஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தேன், யாராவது ஒரு உருப்படியா ஒழுங்கா உண்மையை பேசுவாங்கன்னு பார்த்தா பொய்ய போட்டு அப்படி சொல்லிக்கிறீங்க. என்னுடைய குரூப் பயம் போறா, இப்படி பேசாதீங்க. இதுக்காக நான் பயம் ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தரும் தன் அறிவை வெளிப்படுத்தணும், ஒவ்வொருத்தரும் தன் அறிவை ஞானத்தை வெளிப்படுத்தணும். இப்போ எப்படிப்பட்ட திறமையானவன் திறமையை காட்டினேன். நான் குரான் ஓதுவது எப்படி திறமையானவன் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் காட்டினேன். அப்பேற்பட்ட நேரத்தை வீணாக்கி மோசமாக்கி பொய்ய பேசுறீங்களப்பா, என்னப்பா இந்த மாதிரி இருக்கீங்க எல்லாரும். சரி, இப்போ எல்லாத்தையும் 11ல் 114 11:114 படிங்கம்மா. பகலின் இரு முனைகளிலும் இரவின் சில பகுதிகளிலும் நீர் சலாத்தை நிலைநாட்டுவீராக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் இந்த இடத்துல பகலின் இரு முனைகளிலும் சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். எத்தனை படிச்சிருப்பீங்க, அப்படியே படிச்சு போனதுதான், கவனமே இல்லாம போயிட்டுருங்க அவ்வளவு பேர். இப்போ உங்களுக்கு சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். இதோ பேனா இருக்குது, இரு முனை, இது ஒரு முனை, இது ஒரு முனை. பகலின் இரு முனை, முனை சொல்ற பாயிண்ட். இந்த இது ஒரு முனை, இது ஒரு முனை. இதோ ஸ்லேட் இருக்குது. இந்த இது ஒரு முனை, இது ஒரு முனை. சரியா? இது ஒரு முனை, இது ஒரு முனை. புரிஞ்சுட்டீங்களா? இது ஒரு டேபிள் இருக்குது. இது ஒரு முனை, அது ஒரு முனை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான், பகல் பொழுது வெளிச்சம் இருக்கும். இப்போ வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சத்துக்கு 2 முனைகள் இருக்கின்றன. ஒன்னு ஈவினிங் அண்ட் மார்னிங் போயிடாதீங்கப்பா, குட்டுத்தானே போயிடாதீங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை உலகம் கவனிக்கணும். இரவிலும் பகலிலும் பேசாதீங்க, காலையிலும் மாலையிலும் சொல்லி தப்பா அர்த்தம் கொண்டாந்துடுறேன். இவங்க யோசிச்சு பேச. பகலின் இரு முனை உதாரணம் காட்டிட்டேன். 2 முனை. இந்த பகல் வெளிச்சம் இது எங்க முனையை கண்டுபிடிக்கிறது? ஆனா நல்லா சொல்லிட்டாங்க, பகலின் இரு முனைகளிலும். அது என்ன முனை? இது எல்லோரும் பேசலையும், அனைவரும். இப்ப நான் சலாத் கேட்கல. இந்த சலாத் நிலை நிறுத்த இருக்கிற சலாத்து. இவ்வளவு தூரம் சொன்ன சலாத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியாச்சு. இது நிலை நிறுத்தக்கூடிய சலாத். இது அல்லாஹ் உங்களுக்கு சலாத்தை கற்றுக் கொடுத்த பின்னர், குரானை பலமாக பற்றி பிடித்து கொண்ட பின்னர் இந்த சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதுவும் எந்த நேரத்தில்? பகலின் இரு முனைகளிலும். எல்லாம் எழுதி வரீங்கல்ல? எழுதிட்டு வாங்க சலாத்தை. இப்போ நீங்க கேட்ட கேள்வி அனைவரும் நல்ல பதில் சொல்லி தந்த நல்ல பதிலை கொடுத்திருக்கின்றீர்கள். இன்னும் முன்னேறுவதற்கு வழியை பாருங்கள். இந்த குரானில் நாசிமா அவர்கள் சொல்லுகின்றேன், இந்த குரானில்
அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கும் கட்டளைகளை ஒவ்வொன்றாக குரான் எடுங்க. அல்லாஹ் மூமின்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு வரும்பா, அதை எடுங்கப்பா. இந்த விதிக்கப்பட்ட விஷயம், அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களிடம் வந்து சேரும், செய்யுமா இத என்று வரும். அப்பொழுது நீங்கள் இப்போ எப்படி செய்யறது, அப்படி யோசிக்க மாட்டீங்க, உடனே சரி. மூமினாக இருந்தால் செஞ்சிருவீங்க. மூமினா இருந்தால் தான் அது இறங்கும், இல்லாட்டி இறங்காது. இப்போ குரான்ல விதிக்கப்பட்டது வரும். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அதில் ஏதாவது ஒன்று உங்களிடம் திடீரென்று வரும். அப்பொழுது அந்த சமயத்தில் அதை நிலைநிறுத்த வேண்டும். முடிச்ச அந்த காரியத்தை, அல்லாஹ் சொன்ன காரியத்தை முடிச்சே தீர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். அந்த இறந்து போகும்போது மரண சாசனம் எழுதுறாங்கல்ல, அது விதிக்கப்பட்ட விஷயம். பழிக்கு பழி வாங்குவது விதிக்கப்பட்ட விஷயம். இப்படியாக விதிக்கப்பட்டு நிறைய இருக்கு குரான். இப்போ நீ குரானை முழுமையை ஒழுங்கா ஓதணும். நோட்டு புக்கு, நான் பெரிய லாங் சைஸ் நோட் புக் வாங்கிக்கிறேங்க, ஒரு 400 பக்கம் நோட் புக் வாங்கிக்கிறேங்க. எல்லாத்துக்கும் தலைப்பு கொடுங்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் இந்த ஆயத்து வருது, இந்த வார்த்தை வருது, இதுங்க. தவறான முறை மொழிபெயர்ப்பு அதை ஒழுங்கா மாற்றி அதையும் திருத்திக் கொண்டே வாருங்கள். எந்த ஆயத்தை எப்படி படிக்கணும்னு கேளுங்க. நான் அரபி தான் மூலம். அரபில சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை தமிழில் இருக்கின்றதா என்று பார்ப்பதுதான் உங்களுடைய முதல் வேலை. திருத்திக் கொள்ளுங்கள், பின்னர் ஓத ஆரம்பி. இப்போ நான் கேட்குறது பகலின் இரு முனைகள். நான் படிக்க சொல்ல பண்ணா, நான் சொன்னதை யாராவது 2 பேர் படிச்சு காட்டுங்க. நீங்கள் எழுதுறீங்களா எழுதவில்லையா என்பதை நான் பார்த்து கொள்வதற்காக. இந்த குரூப்பில் ரஸாக் இருக்கிறாரா? இல்லை சார். இல்லை சார், பரவாயில்ல. ஏன் கேட்டேன்னா 10 வருஷத்துக்கு முந்தைய இந்த 1114க்கு அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் நான் பதில் சொல்லிவிட்டேன். 10 வருஷத்துக்கு முந்தைய குரான் பயம் நடந்துருக்குங்க, அடிக்க நடந்துட்டு மாறவா நடந்துட்டு இருந்தது. அப்போ நடந்தும்போது அவங்க சொல்லிட்டேன், அந்த விஷயம் சொல்லிட்டேன், இதுக்கு அர்த்தமும் சொல்லிட்டேன். அதுக்காக தான் இருந்தால் அவரை கேட்கலான்னு பார்த்தேன். சரி, இல்லை அவர் பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகின்றேன், எழுதி கொள்ளுங்கள். அதில் யூடியூப்பில் நான் போட்டு எழுதி காட்டுறேன், அப்புறம் பார்த்துருங்க. இப்போ சொல்வதை நீங்கள் எழுதி நோட்டு புத்தகம் எழுதி கொள்ளுங்கள், தொடர்ந்து கொள்ளுங்கள். அதில் குரானை முற்றிலும் புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்க ஹெட்டிங் போடுங்க. குரானை முற்றிலும் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு உண்மையை முற்றிலும் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது கீழே எழுதிங்களா, ஒரு உண்மை, குரானை முற்றிலும் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த லைன், குரானை பின்பற்றி நடப்பவோருக்கு, குரானை பின்பற்றி நடப்போருக்கு ஒரு 5 விஷயங்கள் சொல்லுகின்றேன். ஏற்கனவே நிறைய சொல்லிவிட்டேன், இப்பொழுது எழுதி கொள்ளுங்கள். குரானை பின்பற்றி நடக்க விரும்புவர்களுக்கு அப்படின்னு அடிக்கணும். அடுத்த நாக்கிய அழிக்கிறது. எழுதிங்களா? நம்பர் 1, அல்லாஹ்வை அறிந்து உணர்ந்து இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வை அறிந்து புரிந்து உணர்ந்து இருக்க வேண்டும். இதுதான் நீங்க செய்ய முதல் வேலை. ஏன்னா எவன் இந்த குர்ஆனை கொடுத்தானோ அவனை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அவன் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தருவான், சலாத்தையும் கற்றுத்தருவான், எல்லாவற்றையும் கற்றுத்தருவான். அடுத்தது எழுதிட்டீங்களா? நம்பர் 2, நீங்கள் உங்களை அல்லாஹ் தூய்மையாக்குவான். அடுத்த விஷயம், அல்லாஹ் யார் நீங்க தெரிஞ்ச பின்னர் தான் அல்லாஹ் உங்களை தூய்மை ஆக்குவான். இப்போ 2 எழுதிட்டீங்களா? அடுத்து நம்பர் 3. நம்பர் 3, உங்கள் மீது உங்கள் இருதயத்தின் மீது ஈமானை அவன் எழுதுவான். ஈமானை எழுதிய பின்னர் தான் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள், மூமின்கள் என்று உங்களுக்கு பட்டம் கிடைக்கும். நம்பிக்கை கொண்டோர் என்று பட்டம் கிடைக்கும். ஈமான். அடுத்தது நம்பர் 4, இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விட வேண்டும். அது அல்லாஹ் தான் உங்களை இஸ்லாத்தில் நுழைய செய்வான். எழுதியிருக்க நம்பர் 4, இஸ்லாத்தில் முற்றிலும் அவன்தான் நுழைய செய்வான், நீங்கள் நுழைந்து விட முடியாது. எழுதிங்களா? மெதுவாக தப்புறா இல்லைங்க தம்பி. நம்பர் 5, கடைசி லாஸ்ட், அது ஹையஸ்ட் திங், தக்வா, பயபக்தி. அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பயந்து கொள்ளக்கூடிய மகத்தான விஷயத்தின் பெயர் தான் தக்வா. தக்வாவை அவன்தான் உங்களுக்கு அளிப்பான். பயபக்தியை அவன்தான் உங்களுக்கு அளிப்பான். அது 47:17. 47:17. ஈமான் 58:22. 58:22 ஈமான். இந்த மேலே சொன்ன 5 விஷயங்களையும் இருதயத்தால் தான் நீங்கள் உணர வேண்டும். உணர முடியுமே தவிர எழுதியோ பேசியோ காட்ட முடியாது. உங்களுக்கு அல்லாஹ் இந்த 5 விஷயங்களையும் அளித்திருந்தால் அது உங்களுக்குத்தான். நீங்கள் யாரிடமும் எதையும் சொல்ல முடியாது. உங்கள் மனதிலேயே அது இருக்கும். அதை வைத்துக் கொண்டுதான் நீ குர்ஆனை பின்பற்ற போகின்றீர்கள். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்த விஷயம், இப்பொழுது கவனியுங்கள், முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள். இப்பொழுது நம்பர் 1 எழுதிருங்க. இப்பொழுது கவனிக்க வேண்டியது என்று எழுதிக்கிறங்க. எழுதிக்கிட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. இப்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. அண்டர்லைன் பண்ணி நம்பர் 1 அவன்தான் உங்களுக்கு ஓத கற்றுத் தருவான். அவன்தான் உங்களுக்கு ஓத கற்றுத் தருவான். அதுல 75 சூரா நம்பர் 75 ஓத கற்றுத் தருவான். அடுத்தது நம்பர் 2,
அவன்தான் உங்களுக்கு வேதத்தை கொடுப்பான். அவன்தான் உங்களுக்கு வேதத்தை கொடுப்பான். எழுதுங்க நம்பர் 2. அவன்தான் உங்களுக்கு வேதத்தை கொடுப்பான். அதுல ஆயத்து நம்பர் 2, அதுல 121. சூரா சாப்டர் 2 121. அவன்தான் நம்பர் 3. அவன்தான் உங்களுக்கு விளக்கத்தை அளிப்பான். அவன்தான் உங்களுக்கு விளக்கத்தை அளிப்பான். அவன்தான் உங்களுக்கு விளக்கத்தை அளிப்பான் எழுதிட்டு அதுக்கு கீழே ஆயத்து நம்பர் 75ல 19, 75ல 19. explanation is upon us. விளக்கம் அளிப்பது நம்மீதே இருக்கின்றது என்று பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயம் எல்லாம் சொல்றான், கேட்டுக்கோங்க. எழுதிட்டீங்களா? நம்பர் 6, நேர்வழியை காட்டுவது நம்மீதே இருக்கின்றது. நம்பர் 4, இது நம்ம 4வது ஐட்டம். நேர்வழியை காட்டுவது நம்மீதே இருக்கின்றதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க அல்லாஹ் யாருன்னு அறிந்து கொண்ட பின்னதானே உங்களோட பேசுவான். இப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வை தெரிவதற்கோ புரிவதற்கோ எந்த எடுப்பும் இல்லாம போயிட்டு இருக்கிறீங்க. என்ன லாபம் சொல்லுங்க, என்ன லாபம்? அதுக்குள்ள நம்பர் 1ல 5 போட்டுக்கிறங்க. அப்புறம் 92ல 12 போட்டுங்க. 92ல 12, 92ல 12. நேர்வழியை காட்டுவது நம்மீதே இருக்கின்றது பார்ப்பீங்க நீங்க. அடுத்தது நம்பர் 5, ஞானம், ஹக்கீம். அந்த ஹக்கீமை அவன்தான் அளிப்பான். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம்ன்றதுல குர்ஆன் முழு ஞானம் நிறைந்தது. அந்த ஞானத்தை அவன்தான் உங்களுக்கு கற்றுத் தருவான். நீ குர்ஆன் அடிக்கடி பார்த்துட்டு விஷயம் அர்த்தம். இப்போ இந்த அனைத்தையும் அவன்தான் கற்றுத் தருவான். அவன் கற்றுத்தராமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. அப்போ அவன்தான் கற்றுத் தருவான் என்றால் அவனை எப்பொழுது நீங்கள் அறிந்து புரிந்து அவனை பேச போறீங்க? எப்ப பேச போறீங்க? எப்ப கேட்க போறீங்க? அவன்கிட்ட கேட்காம, அவனை புரியாம, அவனை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க உதவுறீங்க. முடியுமா? முடியுமான்னு சொல்லுங்க. முடியுமான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. ஆசான் அவன் தான் கொடுத்த டீச்சர், இதை கொடுத்தவன் அவனை யாருக்குமே தெரியும். அவனை தவிர எவ்வளவு அறிய மாட்டார்கள் இந்த குர்ஆனை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அதற்கும் ஒரு முக்கியமான ஆயத்தை காட்டுறேன். 3ல 7 எடுங்க. 3ல 7. படிக்கமா? எட்டு விளையாடுறீங்களா? 3ல 7 3ல 7 எழுதுகிறேன். அவன்தான் இவ்வேதத்தை உம்மீது இறக்கினான். அவன்தான் இவ்வேதத்தை, வேதத்தை பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. 7170ல பார்த்தீங்க. அவன்தான் இவ்வேதத்தை உம்மி நபியே உம்மீது இறக்கி வைத்தான். இதில் விளக்கமான வசனங்களும் இருக்கின்றன. இதில் முஹக்கமாத்தும் இருக்கின்றன. முஹக்கமாத் என்றால் முற்றிலும் ஞானம் நிறைந்த வசனங்கள் இதில் இருக்கின்றன. முஹக்கமாத்துன்னு அரபில் இருக்கு.
நீங்கள் முற்றிலும் ஞானம் நிறைந்த விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்தது, இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படை ஆகும். இவைதான் எவை? இந்த ஞானம்தான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். இவைதான், இந்த ஞானம்தான் இந்த வேதத்துக்கே அடிப்படை. இந்த அடிப்படை என்ன புரியாம ஓதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஞானத்தை எடுப்பதுதான் உங்களுடைய வேலை. அந்த ஞானம் நிறைந்தவனிடமிருந்து வந்த புத்தகம் முழுவதும் ஞானம். அப்போ யார்கிட்ட கேட்க போறீங்க? இந்த புத்தகத்தில் ஓதி அதுக்கு அர்த்தத்தையும் அதனுடைய ஞான விளக்கத்தையும் அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தையும் யாரிடம் கற்றுக்கொள்ள போகின்றீர்கள்? இந்த மாதிரி உங்களிடம் நீங்களே ஒவ்வொருத்தரும் கேள்வியை கேட்டுக்கொண்டு பதில் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் நீங்களே ஓத வேண்டும். இதுதான் ஓதுகின்ற முறை. இந்த மாதிரி சொல்லிட்டானே, அல்லாஹ் எப்படி அறிகிறது? எப்படி அல்லாஹ்வை அறிவது? அது பெரிய விஷயம். அதற்கு நீ மனிதனே, நீ உன்னை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய படைப்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதற்காக படைக்கப்பட்டுள்ளாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. இந்த இறைவனை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இல்லாமல் நீ குர்ஆனை தொட முடியாது. குர்ஆனை தொடர்ந்து நீ அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வோடு பேச முடியாது. ஒரு காலத்திலும் எந்த காலத்திலும் அல்லாஹ் உனக்கு பதிலளிக்கவும் மாட்டான். உனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டான். எதற்கும் விடை கிடைக்காது. அவனை தெரிந்த பின்னர் தான், அந்த டீச்சரை நீ கண்டுபிடித்த பின்னர் தான் நீ அறிந்து கொள்வாய். அவனை தவிர யாரும் இந்த குர்ஆன் அறிந்து கொள்ள மாட்டார். இதுதான் வேதத்தின் அடிப்படையாகும். அடுத்து படிக்கமா 3:7 படிக்கிறேன், கேளுங்க. மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். எப்படி ஓதுன்னு பாருங்க. இப்போ 170 கொண்டு வரணும். வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டும் அந்த ஒரு வேலையை செய்து கொண்டும் அதுக்குள்ள சலாத்தெல்லாம் இருக்குது, அதையும் பிடித்து கொண்டும் சலாத்தையும் யார் நிலைநிறுத்துகிறார்களோ தனியாக பிரிச்சுட்டான். சலாத்தையும் யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ தனியாக பிரிச்சுட்டான். அதே மாதிரி இங்கே 3:7 என்ன? வேதத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம், அதில் முஹக்கமாத்தும் இருக்கின்றன. இவைதான் வேதத்தின் அடிப்படை ஆகும். மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். இதுல அல்லாஹ் குர்ஆனை 2ஆக பிரித்து விட்டான். அல்லாஹ் சொல்றத எழுதிட்டு வரணும் சொல்லிட்டான். சொல்றதான் எழுதிட்டு வரணும். குர்ஆனை 2ஆக பிரித்து விட்டான். ஒன்று முஹக்கமாத், விளக்கங்கள், ஞான விளக்கம் நிறைந்த, முற்றிலும் ஞான விளக்கம். குர்ஆன் முழுவதும் ஞான விளக்கம் அறிந்தது. அதுதான் அடிப்படை. அதிலிருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த புக், அதை முத்தஷாபிஹத் என்ற பெயரில் சேர்த்து வைத்திருக்கின்றார். அந்த குர்ஆனிலிருந்து நிறைய ஆயத்துக்களையும் நிறைய வாக்கியங்களையும் நிறைய வார்த்தைகளையும் எடுத்து இன்னொரு கேட்டகரி பேரு முத்தஷாபிஹத் ஆகும். இந்த 2ஆக பிரித்து எழுதுகிற, 2ஆக பிரித்து ஒன்று முஹக்கமாத், 2வது கேட்டகரி முத்தஷாபிஹத். நான் சொல்லுவது ரொம்ப ஆழமாக போதி எடுத்த விஷயம் அது. நீங்கள் ஏனோ தானோ தான் கேட்டுக்கிறீங்க. இப்போ கூட இப்போ நான் அடுத்த கேள்விகிட்ட பேச மாட்டேங்க. நாளைக்கு கேட்பேன். இப்போ நான் பேசுகிற பூரா நாளைக்கு என்ன நீங்கள் என்ன புரிஞ்சு கேட்பேன். அதுக்கு முந்தையே ஒழுங்கு எழுதிக்கிறீங்க. இன்னும் இந்த அளவில் தான், இந்த முறையில் தான் எனக்கு குர்ஆன் ஓதும். நம்ம எதுக்கு அடுத்த சொல்லுவது எடுக்கிறீங்க? 2ஆக பிரிச்சுட்டான். அங்கே குர்ஆன்லேருந்து சலாத்தை பிரிச்சுட்டான். இங்கே குர்ஆனை 2ஆக பிரிச்சுட்டான்.
இதுவரை நீங்கள் படிக்கவும் இல்லை, என்னன்னு கேட்க ஒன்றும் செய்யலை, சும்மா தேவையில்லாமல் தப்பு தப்பாக போஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாதப்போ அவங்கள என்ன பண்ணுறது, வாயை முடிச்சு மேற்க முடியாது, வழி கிடையாது. ஏதாவது சொல்லித்தரலாம் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு பார்த்தா ஒரே தப்பு தப்பாக செல்ஃபோனை பார்க்குறது. அப்படி எனக்கு வருது. எப்படி கதை எப்படி இருக்குது, தப்பாக பேசுகிற பேச்சை எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கு, படிங்க அப்படி நீங்கள் சொல்லி எனக்கு சொல்லி தரீங்க, சரி பரவாயில்ல. இப்போ மற்றவை முத்தஷாபிஹத்தா. இப்போ ரெண்டாவது, ஒன்று முஹ்கமாத், 2 முத்தஷாபிஹத். முஹ்கமாத்னு எனக்கு தெரியாது, முத்தஷாபிஹத்து ஒன்றும் தெரியாது, குர்ஆன் தான் என்னன்னு தெரியாது, சலாத்துனா என்னன்னு தெரியாது. சரிதானே? எதுவும் தெரியாது. கத்துக்கிறோன்னு ஆசையும் கிடையாது. எப்பேற்பட்ட விஷயம் இது தெரியுமா? இது உங்களுக்கு ஈஸியாக அல்லாஹ் மூலமாக சொல்லி தந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் யார் காது வந்து கேட்கறது கிடையாது. சரி பரவாயில்ல. மற்றவை முத்தஷாபிஹத்தாக படி மாற்று. ஆகவே எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் கொழுப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அதனில் தாம் விரும்பும் விளக்கத்தை தேடுவதற்காகவும் அதிலிருந்து பல பொருட்கள் கொண்டவைகளையே பின்பற்றுகின்றனர். இப்போ நான் சொல்கிறத ஒழுங்கு அதிகருங்க, தப்பு தப்பாக எழுதிக்காங்க. அந்த புத்தகத்து பேர் ஜான் ட்ரஸ்ட், அந்த குர்ஆன் மேலே மற்றவை முத்தஷாபிஹத்தா. அப்பா என்ன கட்டுது. இப்போ மனிதர்கள் நோய் உள்ளவர்கள், கெட்ட எண்ணம் உள்ளவர்கள், குர்ஆனை பிடிக்காதவர்கள், குர்ஆனுக்கு விரோதிகள், அல்லாஹ்வுக்கு விரோதிகள் இந்த குர்ஆனுக்கு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும். முத்தஷாபிஹத்துன்னா இதான் அர்த்தம், முஹ்கமாத்துன்னா இதான் அர்த்தம், சலாத்துன்னா இதான் அர்த்தம் என்று தப்பாக விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தப்பான அர்த்தத்தில் தான் இன்று உலகமே நிற்கின்றது, போய்கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் யாரு? இந்த ஷாஃபி, ஹனஃபி, ஷியா, சுன்னி எடுத்து அவ்வளோ தப்பு தப்பாக குர்ஆனுக்கு எழுதி வச்சு அதை குர்ஆனாக எழுதி அதை செல்ஃபோன்லாம் போட்டு அதை நீங்கள் படிச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இதை வந்துட்டு இருப்போம். இப்போ இதயத்தில் நோய் உள்ளவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இதான்ப்பா சலாத், இதான்ப்பா ஜக்காத், இதான்ப்பா 5 வேளை தொழுகை, இதான்ப்பா ஹஜ் என்று எழுதி அதையே உண்மையாக்கி அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்கள் தான் என்று 160 கோடி மக்கள், ஒருத்தம் கிடையாது இந்த குர்ஆன் படி நடப்பது. இப்போ தப்பான அர்த்தத்தை மக்களுக்கு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ நான் சொல்கிறேன், அதையும் எழுதிக்கிறங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் 3வது ஆயத்துக்கு எழுதிக்கிறங்க. மற்றவை முத்தஷாபிஹத்தாகும், எவர்களுடைய உள்ளத்தில் எழுதிக்கிறங்க. எவர்களுடைய உள்ள தப்பு தப்பாக எழுதிக்கிறாங்க ஜான் ட்ரஸ்ட் இந்த தமிழ் குர்ஆன்ல. இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கிறேன். எவர்களுடைய உள்ளத்தில் நோய், கெட்ட எண்ணம், நோய் இருக்கின்றதோ எவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முத்தஷாபிஹத் வசனங்களை முத்தஷாபிஹத் வசனங்களின் முத்தஷாபிஹத் வசனங்களின் விளக்கத்தையும் அர்த்தத்தையும்
விளக்கத்தையும் அர்த்தத்தையும் மற்ற மனிதர்களிடம் கேட்கின்றார்கள், கேட்டு அலைகின்றார்கள். மனிதர்களிடம் கேட்டு அலைகின்றார்கள். இதான் அந்த சென்டென்ஸுக்குள்ள ஒழுங்கான டிரான்ஸ்லேஷன். மற்றெல்லாம் அடிச்சிருங்க, மற்ற எல்லாம் அடிச்சிருங்க. இப்போ நான் சொன்னதை மட்டும் வச்சுக்கோங்க. எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ குழப்பத்தை மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த முத்தஷாபிய வசனம் என்னென்று தெரியாது, அது மனுஷன் கேட்டுக்கிட்டு அவனை கேட்டு இவனை கேட்டு தான் பார்த்தோம் என்று சொல்லி திரிகின்றார். அடுத்த இதை ஒழுங்காக பாருங்க. இப்போ 3:7 அடுத்த வார்த்தை கவனிங்க. அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார். அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். எது? முஹக்கமாத்துடைய குர்ஆன், என்டையர் குர்ஆனுடைய விளக்கத்தையும் முத்தஷாபியத் விளக்கத்தையும் சலாத்தின் விளக்கத்தையும் யாரும் அறிய மாட்டார். அல்லாஹ் சொல்ல பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார். இந்த குர்ஆன் பற்றி, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட 114 சாப்டர்ஸ், 6235 ஆயத்துக்களின் அறிவும் ஞானமும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை பத்தாது. இதை விட்டுட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தப்பா அர்த்தம் சொல்லி எழுதியிருக்கிறான். அதான் சொல்றேன், குர்ஆனை திருத்தி கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஒரு வருஷம் சொல்லிட்டுருக்கிறாங்க. இதை தொடருக்கு எனக்கு என்ன காரணம்? வேண்டாம், குர்ஆன் நீங்கள் முடிவு பண்ண நானும் செய்ய முடியும். எழுதாதீங்க. அறிவுள்ளவங்க, ஆசை உள்ளவங்க, நரகத்தை தப்பிச்சுக்கன்னு ஆசை உள்ளவங்க எழுதிக்கிறாங்க. அவ்வளோதான். நான் எல்லாரும் கட்டாயப்போ எழுத சொல்லுவேன். அறிவுள்ளவங்க, ஆசை உள்ளவங்க எழுதிக்கிறேன். இதுக்குன்னு தனியாக நோட் புக் போட்டு எழுதி தருவாங்க. 100-200 பக்கம் எழுதிருக்கலாம். அவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். யாரும் தொடலை. அவ்வளோ வெறுப்பு, குர்ஆனுக்கான வெறுப்பாக இருக்குது. இதை போய் மனுஷன் எழுதிட்டு இருப்பான் அப்படின்னு போயிட்டு. சரி, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார். யார் அறிவார்கள் பின்னர்? கல்வி. அடுத்தபடிங்க, கல்வியில் உறுதிப்பாடு உடையவர்களோ இதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஒவ்வொன்றும் எங்கள் இறைவனிடமிருந்து உள்ளவை தாம் என்று அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ்வின் அறிவை பெற்றவர்கள், அல்லாஹ்வை முற்றிலும் உணர்ந்தவர்கள், அவர்களுக்கு தெரியும் இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வாக்கியம்தான், அல்லாஹ்விடம் வந்த குர்ஆன் தான், முஹக்கமாத், முத்தஷாபியத், சலாத் எல்லாம் அல்லாஹ் வந்ததுதான், நாங்கள் அதனை நம்புகிறோம் என்று கூறுவார்கள். அல்லாஹ்வின் அறிவை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் ஞானத்தை பெற்றவர்கள் கூறுவார்கள், நாங்கள் நம்புகிறோம் என்று கூறுவார்கள். அந்த லிஸ்ட்ல நீங்க எப்போ வர்றீங்களோ, அல்லாஹ்வின் அறிவை பெற்றவர்கள் லிஸ்டில் நீங்க என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு தான் குர்ஆன் உங்களுக்கு புரியும். அன்றுதான் நீங்கள் ஓதுவதற்கு லாயக்கான ஆளுப்பா. அன்றுதான் நீங்க குர்ஆனை ஓதுவதற்கு தகுதியானவர். இப்போ நீங்க செய்யறது புரிஞ்சுக்கிறதுக்கு, முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம் காதல் வாங்கல. இதை புரியாம நீங்க குர்ஆன் ஓத போறீங்க. இப்போ ஜிக்ர் செய்வர்களை தவிர வேறு எவரும் இந்த குர்ஆனை புரிந்து அறிந்து கொள்ள மாட்டார்கள். கடைசி எப்படி முடியுமா? அது அறிவுடையோரை தவிர ஜிக்ர் பெற மாட்டார்கள். யாருக்கு அல்லாஹ் ஜிக்ரை கற்றுக் கொடுக்கின்றானோ அவர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆனை புரிந்து கொள்வார். அவர்களுக்கு மட்டும்தான் ஞானம் என்ற விஷயம் தெரியும். அவர்களுக்கு மட்டும்தான் குர்ஆனை தெரியும், சலாத்தை தெரியும்,
முஹக்கமாத் தெரியும், முத்தஷாபி. மற்ற அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜிக்ரை கற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் புரியும். இந்த குரானை நீங்கள் ஜிக்ர ஆக்கி, ஜிக்கர் மூலம்தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் ஞான விளக்கத்தை அடைய முடியும். இவ்வளவு வேலைகள் இருக்கின்றது குரான் ஓதுவதற்கு. இவ்வளவு விஷயத்தை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியிருக்குப்பா. எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு எவ்வளோ தப்பு அதை செல்ஃபோனை படிச்சுக்கிட்டு அதை போஸ்ட் உட்காந்துக்கிறீங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணாயிட்டு. சரி, அல்லாஹ் புரிஞ்சுக்கங்க. அல்லாவை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள் சொன்னதுலேயே அப்பா அடிபட்டு போச்சு. வச்சுக்க எத்தனை வண்டியா ஹதீஸ் புக்கு, அந்த புக்கு, இவர் சொன்னார் அவர் சொன்ன வச்சுக்கிறீங்கல்ல, அவ்வளோ தூக்கி போய் போடுங்க. அல்லாஹ் சொன்ன குரான் எடுத்தவங்க சொல்லுங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? அவங்க யாரு குரான் வேண்டாம், ஷாஃபி ஹனஃபி மாறவர், இவங்களுக்கு குரான் வேண்டாம். ஆனால் உங்களுக்கு குரான் தான் வேணும். ஆக 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்குது. ஒன்று குரான் வேணும், குரான் வேண்டாம். இப்போ குரான் வேண்டும் என்ற ஆசையோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். எல்லாம் எழுதிட்டீங்கல்ல? இப்போ நான் யாராவது சொல்லி படிக்க சொல்கிறேன், படிச்சுக்க, தப்பு இல்லாமல் படிச்சுக்காட்டுங்க. இப்போ 3-7 நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்போ உங்கள் சலாத் ஜகாத் இரண்டையும் சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சலாத் ஜகாத் இது ரெண்டையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இப்போ எழுதி கொள்ளுங்கள். நம்பர் 1 சலாத் ஜகாத்னு ஹெட்டிங் போடுங்க. சலாத் ஜகாத்னு இப்போ நோட்புக் ஹெட்டிங் போடுங்க. போட்டீங்களா? அடுத்த நம்பர் 1 எழுதிருங்க. நம்பர் 1 சலாத் கமா ஜகாத் இவ்விரண்டும் சாதாரண விஷயங்கள் அல்ல. இவ்விரண்டும் சாதாரண விஷயங்கள் அல்ல. எழுதிங்களா? மெதுவாக அதிக தம்பி, தப்பெல்லாம் அதிகமா. அடுத்தது நம்பர் 2 சலாத்தையும் ஜகாத்தையும் அல்லாதான் கற்றுத் தருவான். சலாத்தை அல்லாதான் கற்றுத் தருவான். நம்பர் 3 ஜகாத்தையும் அல்லாதான் கற்றுத் தருவான். இப்பொழுது சொல்ல விஷயங்கள் எழுதுகிறங்க. அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டியது இருதயத்தால் தான். இப்போ ஹெடிங் கொடுங்க. அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய இருதயத்தால் தான். எழுதிங்களா? எழுதி ஆன்லைன் பண்ணிடுங்க. அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய இருதயத்தால் தான். நம்பர் 1 சுஜூத். எழுதிருங்க. நம்பர் 1 சுஜூத். நம்பர் 2 வணக்கம், இபாதத், வணக்கம், நஅபுது, வணக்கம். நம்பர் 3 தஸ்பீஹ். எழுதிருங்க. நம்பர் 3 தஸ்பீஹ். எழுதிங்க. நம்பர் 4 ஜிக்ர். எழுதிட்டே வாங்க. நம்பர் 4 ஜிக்ர். நம்பர் 5 சிந்தனை, பாண்டர், சிந்தனை.
Number 6, salat. Number 6, salat. Number 7, salawat. Number 7, salawat. Number 8, muhukkamat. இப்போ சொன்னேன்ல 3-7ல muhukkamat. முஹுக்கமா முற்றிலும் ஞானம் நிறைந்ததுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது முத்தஷாபிகத். முஹுக்கமாத்துக்கு அடுத்தது முத்தஷாபிகத். இந்த 9 விஷயங்களையும் நீங்கள் இருதயத்தால் உணர்ந்து கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இதை செய்வதற்கு கைகள், கால்கள், உடம்புகள் எதுவுமே கிடையாது. அனைத்தையும் உள்ளத்தால், இருதயத்தால் செய்து முடிக்கக்கூடிய காரியம் ஆகும். ஒரு விஷயம் சொல்லமா, சலவாத்துன்னு சொன்னேன்னு நம்ம நசீர் அவர்களுக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தேன். 2:238 எல்லாம் இருக்குமா? 2:238 அவர் சொன்னதை நான் சொல்ல வந்துட்டேன்னே. சலவாத்துன்னு சொன்னேன்னே இப்போ என்ன வந்துடுச்சு. இப்போ எல்லாம் குரானில் 2:238 எடுத்துருக்கப்பா. எடுத்துட்டீங்களா? நான் படிக்கிறேன், உங்களுக்கு அது முக்கியமான விஷயம். அது யாராலுக்கும் பதில் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமான கேள்வி நசீர்கிட்ட கேட்டேன். அதற்கு அவர் முடிந்தவரை பதில் சொல்லியிருக்கின்றார். அது யாராலும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அர்த்தமே தெரியாது. அர்த்தம் தெரியாத புரியாத விஷயத்தை அவர்கிட்ட கேட்டுட்டேன். அல்லாஹ்வுடைய வாக்கியம் முடிஞ்சால் செய்யுங்கன்னு கேட்டேன். அவர் பேசியிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ படிச்சு காட்டு, என்ன விஷயம் படிச்சு காட்டுறேன். 2:238 படி. சலாத்தையும் நடு சலவாத்தையும் பேணி கொள்ளுங்கள். சலவாத்தையும் அரபில போட்டுருக்குது. ஹாஃபிஸு அலஸ் சலவாத்தி. ஹாஃபிஸு அலஸ் சலவாத்தி. யாராவது அரபி தெரிஞ்சவங்க பதில் சொல்ல முடியுமா? இருக்கிறீங்களா? நம்ம பொள்ளாச்சி. ஹாஃபிஸு அலஸ் சலவாத் என்ன அர்த்தம்? வரலையோ? சார், ஹாஃபிஸு அலஸ் சலவாத் தமிழ் போட்டுருக்குது. தமிழ் போட்டுருக்குது. சலாத்தையும் நடு சலவாத்தையும் இல்லை, சலவாத்துல் உஸ்தா. அலஸ் சலவாத்தி வஸ் சலாத்தில் உஸ்தா. தமிழ் சொல்லுமா? ஹாஃபிஸு அலஸ் சலவாத் என்ன போட்டுருக்குது? நடு இது என்ன டிரான்ஸ்லேஷன் சரியில்லையே. ஹாஃபிஸு அலஸ் சலவாத்தி. ஹாஃபிஸு அலஸ் சலவாத்தி நடு சலவாத்தை. இப்போ அரபி நம்மளுக்கு தெரியாதுன்னா, இருந்தாலும் ஹாஃபிஸு பாதுகாத்து கொள்ளுங்கள், பேணி கொள்ளுங்கள் உங்கள் சலவாத்தை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சலவாத்து என்பது தனி வார்த்தை, சலவாத்து என்பது தனி வார்த்தை. ஹாஃபிஸு அலஸ் சலவாத்தி ஒரு புத்தகத்தில் பாதுகாத்து கொள்ளுங்கள், பேணி கொள்ளுங்கள் சலவாத்தை. சலவாத்தை, சலாத்த சலவாத்தை. அடுத்தது சலாத்துன்னு போட்டிருக்குது. அதுக்கு தேவையில்லாமல் நடுத்தொழுகைன்னு போட்டு வச்சுக்கிறேன். விட்டுருங்க. நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன், எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். இது ஞானம் நிறைந்த விஷயம். சலாத் யாருக்கும் தெரியாது. தெரியாத விஷயத்தை நடுத்தொழுகை போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. சலாத்தை குர்ஆன்லேருந்து தனியாக பிரிச்சிருக்கிறான்னு ஒரு சட்டம்னு சொன்னேன். எவனாலையும் எந்த மனிதனும் சொல்ல முடியாத சலாத் வார்த்தைக்கு அது சொல்லிடுறேன். இப்போ காட்ட போகிறேன், காரணம் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக முடியறதுல படிக்கிறத அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள்.
அதை போட்டிருக்குது கொஞ்சமாக முடியுதுப்பா 238. அரபில் சொன்னது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுதான் உண்மை. இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணதெல்லாம் கொடுமை, தப்பு பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். 3:7 படிச்சு அல்லாஹை தவிர எவர் அறிய மாட்டான்னு சொன்னான்ல, அதை இல்லைங்க பிடிச்சிருங்க. இவனுங்க டிரான்ஸ்லேஷன் குப்பை எழுதி போகிறாங்க. இப்போ உங்களுக்கு அல்லாஹ் யாருன்னு தெரியறதான் முக்கியம். அந்த விஷயத்தில் நீங்கள் அத்துப்படியாக இருந்து அல்லாஹ்வை கண்டுபிடித்து விட்டால் கட 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 குர்ஆன் முழுமையும் ஒரு செகண்டில் இருதயத்தில் வந்து அறிஞர். புரிஞ்சுதா? இதுதான் ஓதுற முறை. இவன் டிரான்ஸ்லேஷன்லாம் எந்த சப்த பண்ணாதீங்க. எனக்கு அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் கற்றுத்தருவான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஓத வேண்டும். அதுக்கு உதாரணம் காரணம் சொல்லிடுறேன். ஃபிரௌனுடைய மனைவி எப்படிப்பா அல்லாஹ் அறிஞ்சாங்க, எப்படி அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அல்லாஹ் பேசினாங்க, என்னமெல்லாம் துவா கேட்டாங்க. அல்லாஹ்வே சொல்றான், இதயமா என்ன கேட்டார்கள் பேசினாங்க சொல்றானே. அந்த ஃபிரௌனுடைய மனைவி இருக்கும் பொழுது எந்த நபியும் கிடையாது, எந்த குர்ஆனும் கிடையாது, எந்த வேத புத்தகம் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த ஃபிரௌன் மிக மோசமான ஆள், அவன்கிட்ட மனைவியா இருக்கிறாங்க. எங்கேருந்து போய் இந்த உண்மை அல்லாஹ் என்ற உண்மையான இறைவனை எப்படி கண்டுபிடித்தார்கள்? குர்ஆன் இருக்குதே. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வரணும். அது ஓதுவதே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகல. என்ன இந்த பெண்ணுக்கு யாருமே கிடையாது, நபியும் கிடையாது, எந்த புத்தகமும் கிடையாது, எந்த ரசூலும் அவன் காலத்துல கிடையாது, எப்படி நல்லா அறிஞ்சாங்கன்னு யோசிக்க வேண்டாம். நீங்க மட்டும் ஆசைப்பட்டாதானப்பா உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வான். சும்மா படிச்சுட்டு போய் என்னப்பா லாபம்? சும்மா படிச்சுட்டு போய் என்னப்பா லாபம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களப்பா. எப்படிப்பா இந்த ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் யார் சொல்லிக் கொடுத்தது? அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் உண்மையான இறைவன் யார் சொல்லிக் கொடுத்தது ஃபிரௌனுடைய மனைவிக்கு? இப்போ யோசிச்சு பார்த்தீங்களாம்மா? அப்போ கையில் குர்ஆன் இருக்குது, எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று இல்லாமல் உட்காந்துருக்கல. ஒன்று இல்லாமல் கொண்டு வந்தாங்க அவங்க. எல்லாம் இருந்து எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிக்கினீங்க. எல்லாம் ஒழிச்சாச்சு, எல்லாம் ஒழிச்சாச்சு. இப்படி அவர் ஓதுறது பார்த்துங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இவர் மேலே 9 விஷயத்தை நீங்கள் இருதயத்தால் உணரக்கூடிய விஷயம், இதயத்தால் உணரக்கூடிய விஷயம். இப்பொழுது இந்த சலாத் விஷயத்தில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இதில் நம்பர் 3 எழுதிங்களா? நம்பர் 4, இப்ராஹிமுடைய மார்க்கம் இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ராஹிமுடைய மார்க்கம் இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. எதுல? சலாத்து. இப்ராஹிம் மார்க்கம் முக்கியத்துவம். நம்பர் 5 இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள் 21:72-73. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் 21:72-73. 21வது சூராவில் 72-73 சொல்ல போகின்ற விஷயத்தை அனைத்தையும் எழுதி கொண்டே வாருங்கள். இப்போ எழுதிட்டீங்களா? 21வது சூறால 72 எடுத்துக்கிறீங்கப்ப எல்லாரும். படிக்கிறேன் கேளுங்க, ஒழுங்கா படிக்கிறேன் கேளுங்க. படிக்கிறேன் கேளுங்க. இன்னும் நாம் அவருக்கு
இஸ்ஹாக்கையும் மேல் அதிகமாக யாக்கோபையும் அளித்தோம். இப்போ இப்ராஹிம் அவருடைய முதல் மகன் இஸ்மாயில் இன்னும் ரொம்ப காலம் ஆகி இன்னும் 2 பிள்ளைகளை அல்லாஹ் நபி இப்ராஹிமுக்கு கொடுத்தான். இஸ்ஹாக் என்ற பெயருடைய நபியும் யாக்கூப் என்ற பெயருடைய நபியையும் கொடுத்த 2 பிள்ளைகளை கொடுத்து 2 பேரையும் நபியாகவும் ஆக்கினார். அவர்களை மக்களுக்கு இமாமாக தலைவராகவும் ஆக்கினார். நபியா ஆக்கி இமாமாகவும் மக்களுக்கு தலைவராகவும் ஆக்கினார். எது 2 பிள்ளைகளை கொடுத்து நல்லா கவனிச்சுங்க. இப்போ கவனிக்கிற விஷயம் முக்கியமான விஷயம். எழுதிட்டீங்களா? 2 பிள்ளைகளை கொடுத்தான். ஒருவர் பெயர் இஸ்ஹாக், நபி இஸ்ஹாக். 2வது பெயர் யாக்கூப். அவன் 2 பேர் நபி கொடுத்தான். படிக்க இவர்கள் ஒவ்வொருவரையும் நல்லோராக ஆக்கினோம். இவர் ஒவ்வொருவரையும் நல்லோராக நாம் ஆக்கினோம். இவர் ஒவ்வொருவரையும் நல்லோராக நாம் ஆக்கினோம். அடுத்தது 73 படிக்க. இன்னும் நம் கட்டளையை கொண்டு மக்களுக்கு நேர்வழி காட்டும் தலைவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம். இப்பொழுது நம்முடைய கட்டளையை கொண்டு ஒரு தலைவன், ஒரு இமாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை முற்றிலும் கற்றுக் கொடுத்து இந்த மனிதர்களுக்கு தலைவராகவும் நேர்வழி காட்டுபவர்களாகவும் நாம் ஆக்கினோம். நல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு செய்தும் கற்றும் கொடுத்து வருகின்றார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அப்பா அவர் நபியாக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளை அல்லாஹ் நேர்வழியை காட்டியும் தலைவர் ஆக்கிட்டு வருவார். நேர்வழியை தன்னுடைய தந்தை இப்ராஹிம் பிள்ளைகள் சொல்லியிருக்கலாமே, சொல்லல. இதான் இப்போ பிள்ளைகளே வாங்க, இதுதான் நேர்வழி, இந்த நடந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. யாருக்கும் யாரும் எந்த விளக்கமோ அர்த்தமோ சொல்ல முடியாது இந்த குர்ஆன் விஷயத்தில். ஒவ்வொருவரும் தந்த ஆயத்துக்கு அல்லாஹ்வே நோக்கி இருக்க வேண்டும். அந்த ஆயத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைத்த பின்னர் தான் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும் உங்களுடைய வாழ்க்கையில். தந்தை சொல்லியிருக்கலாம் பிள்ளைகளுக்கு, புரியுதா? சொல்ல புரியுதா? எப்படி ஓதணுண்டு, எப்படி ஓத வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? முக்கியமான விஷயம் அவங்கள பேசுறது. அவர்களுக்கு நேர்வழியை காட்டும், மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய தலைவராக நாம் ஆக்கினோம். நல்லா புரிஞ்சுருங்க. நேர்வழியை காட்டும் தலைவராக ஆக்கினோம் என்றால் நேர்வழியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அந்த 2 நபிமார்களுக்கும். நேர்வழி தான்ப்பா. இப்போ அப்பாவை ஃபாலோ பண்ணிருக்காத, அம்மாவை ஃபாலோ பண்ணிருக்காத, அவங்க அண்ணன் இருக்கிறார் இஸ்மாயில், அவர் ஃபாலோ பண்ண. நான் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கும் நான் சொல்லி தருகின்றேன். புரிஞ்சதோ? அதாவது ஞான விஷயத்துக்கு விளக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஆளுக்கே லட்சக்கணக்கான விளக்கம் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கு 10 லட்சம் 10 லட்சம் 10 விளக்கம் வந்தது. அந்த மாதிரி ஞான விஷயம் யாராலும் எழுதியோ பேசியோ காட்ட முடியும். அவ்வளவு இதயத்தால் உணரக்கூடிய விஷயம். அடுத்த என்ன? மேலும் நன்மையான செயல்களை புரிய மாறும். மேலும் நன்மை கேளுங்கப்பா. அவருக்கு சொல்லி கொடுத்தது யாருக்கு? நபிக்கு சொல்லி கொடுத்தது நன்மையான செயல்களை புரியுமாறும். இதெல்லாம் நல்ல விஷயங்கப்பா, இதெல்லாம் செய்யுங்கப்பா என்று இஸ்ஹாக்கும் தனியாக சொல்லி கொடுத்தான். யாக்கூப் நபிக்கும் அல்லாஹ் தனியாக சொல்லி கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான். தன்னுடைய தந்தை அவருக்கு தன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரவில்லை. எல்லாம் அல்லாட கேட்டுக்கிறங்க. இது எனக்கு கற்றுக் கொடுத்து நானும் நீங்க செய்ய முடியாது. நீங்க அல்லாஹ்வோட கேட்டு நீங்க உங்க ஃபாலோ பண்ணுங்க, அல்லாஹ் சொன்ன வேலையை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் இப்ராஹிமுடைய மார்க்கம். நேர்வழியை புரிய மாறும். சலாத்தை
கடைபிடிக்குமாறும் ஜகாத்தை கொடுத்து வருமாறும் நாம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவித்தோம். பார்த்தீங்களா? இப்போ சலாத்தை கற்றுத்தரலாம். யாருக்கு? இஸ்ஸாக் நபிக்கும் யாக்கூப் நபிக்கும் நபி ஆயிட்டாங்க, மக்கள் தலைவன் ஆயிட்டாங்க. இப்போ தான் நான் சொல்லி தர்றேன், நேர் வழியை முதல்ல செய்யுங்க, நல்ல காரியங்களை முதல் செய்து பழகிக்கொள்ளுங்க. இதை ஒழுங்காக செய்த பின்னர் அவன் சலாத்தை வஹி மூலமாக கற்றுக் கொடுத்தான். எழுதுறீங்களா? எல்லாம் எழுதி சொல்றீங்கல்ல? சலாத்தை வஹி மூலமாக கற்றுக் கொடுத்தான். இப்ராஹிம் நபியை தான் நம்ம அல்லாஹ் ஃபாலோ பண்ண சொல்கிறோம்ல. இப்ராஹிம் தான் உங்களுக்கு இமாம், மனிதர்களுக்கு இமாம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சலா சாதாரண விஷயம்னு ஆரம்பத்தில் சொன்னேன். எவனாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. யாருக்கு அல்லாஹ் கற்றுத்தருகிறானோ அவன் மட்டும்தான் அந்த சலாத்தை நிறுத்த முடியும். சலாத்தையும் கற்றுக் கொடுத்தான் வஹி மூலமாக, ஜகாத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் வஹி மூலமாக. என்னப்பா சொல்ல போறீங்க? இப்போ ஆன கேள்வி. தன்னுடைய தந்தைக்கு சலாத்தையும் தெரியும், ஜகாத்தையும் தெரியும், நேர்வழி என்னவென்றும் தெரியும், நல்ல செயல் என்னவென்று தெரியும். தன் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்ய சொல்லவே இல்லை. அல்லாஹ் அவனை கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்லியதை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்ம இப்ராஹிம் சொல்லி கொடுத்தாரே தவிர இதான்ப்பா சலாத் செய்யுங்க சொல்ல, இதான் ஜகா சொல்லி கொடுத்துக்கலாமே சொல்லலையே. அப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சலாத் சாதா விஷயம் கிடையாது. சலாத் சாதா விஷயம் கிடையாதுப்பா. அல்லாஹ் சொல்லி கொடுத்தாதான்ப்பா நீ தர்மம் பண்ண முடியும். நாம் அவர்கள் அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். எப்படி செலவு செய்யணும்? நான் உனக்கு என்ன தரப்போறேன், இவ்வளவு அல்லாஹ் சொல்லி தருவாங்க. ஒவ்வொருத்தர் நீங்க உட்காந்து ஒவ்வொரு சொல்லி தருவான். சலாத்தையும் சொல்லி தருவான், ஜக்காத்தையும் சொல்லி தருவான், நல்ல செயல்கள் வாமிலு சாலிஹாத் நல்ல நல்ல செயல் எது என்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். கற்று தந்த பின்னர் தான் நீங்கள் நல்ல செயல்களை செய்ய முடியும், சலாத்தை நிலைநிறுத்த முடியும், ஜகாத்தையும் கொடுக்க முடியும். இது முக்கியமான விஷயம். எப்போது மனசில் இருக்கணும். இதை வைத்து கொண்டுதான் நீ குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ் இந்த இப்ராஹீமை மனிதர்களுக்கு இமாமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த இமாமை ரசூலுக்கு இமாமாக ஆக்கியிருக்கின்றான். நபி முஹம்மதுக்கும் இப்ராஹிம் நபி இமாமாக ஆக்கியிருக்கின்றான். பெரிய விஷயம். நன்றாக யோசித்து பாருங்கள். இப்ப நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திற்கு நீங்க வர வேண்டும். சும்மா வாயில வந்த மாதிரி மனசுல தோணுன மாதிரி சும்மா எழுதிட்டு இருக்காதீங்க. ரொம்ப தப்பான காரியம். ஸோ குர்ஆனை போட்டிருக்காது இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை புரியத்துக்கு ஆசைப்படுங்க. அல்லாஹ் யாருன்னு தெரியறதுக்குள்ள ஆசைப்படுங்க. அதை எழுதுங்க. இந்த மாதிரி அல்லாஹ் தெரியறத இந்த மாதிரி முயற்சி செய்கிறேன், இது சரியா தவறா கேளுங்க. அது சரியா தவறு நான் சொல்ல முடியாது, குர்ஆனிலிருந்து காட்ட முடியும். இப்படி இப்படி அல்லாஹ் நடந்துக்கிற சொல்லிடுறான், அதான் சொல்ல முடியும். தவிர நீங்கள் சொன்னது சரியா தவறான்னு சொல்றதுக்காக நான் ஒன்று ஆசிரியம் இல்லை, எதுவும் கிடையாது. அல்லாஹ் தான் உங்களுக்கு அறிவிப்பான். இவ்வளவு விஷயம் உங்களை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சு எழுதக்கூடிய விஷயம். இது நீங்கள் எல்லா ஆயத்திலையும் ஒவ்வொரு விஷயம் அடங்கி இருக்குது. நீங்கள் பார்க்கறதுக்கு ஆசை இல்லை. இப்போ என்ன காக குர்ஆனத்துக்கு வச்சு உட்காந்துருக்குன்னா, எடுத்த ஒரு விஷயத்தை உறுதியாக நிற்கணும், அது நிலைத்து காட்டணும், மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும், தன்னுடைய அறிவை மக்களுக்கு வெளிப்படுத்தணும், அதே மற்றவங்களும் ஆசைப்படணும், நான் என் அறிவை வெளிப்படுத்தணும். இதில் குர்ஆனை ஓதக்கூடிய முறையும் புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு அறிவித்து கொடுக்கக்கூடிய முறையும் ஆகும். எப்போ செய்ய போறீங்க? முக்கியமான விஷயம் அவங்க சொல்லிவிட்டு. ஆகவே இந்த 2238 படி யாராலும்
சலவாத்தையும் தெரியாது, சலாத்தையும் தெரியாது. அதற்கு அந்த ஆயத்துக்கு எவனும் பதில் சொல்லவும் முடியாது. அல்லாஹ் யாருக்கு சலாத்தை கற்றுக் கொடுத்தானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த 2:238 முழு விவரமும் தெரியும். சலாத்தை நீங்கள் அடைவதற்கு மகத்தான தியாகம் செய்தே தீர வேண்டும். இது சலவாத்தை நீங்கள் அடைவதற்கு மகத்தான தியாகம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சோதனை என்ற தலைப்பில் சொல்லிவிட்டேன். போட்டு பார்த்துங்க, பழைய எபிசோட பார்த்து இருக்கோம். இப்படியாக நீங்கள் குரானை ஓத வேண்டும். சரி, இப்போ இன்னையிலிருந்து ஜாக்கிரதை ஓதுறது. தப்பா போஸ்ட் பண்ண வேண்டாம். தப்பான விஷயம் கேட்க உட்காந்துருக்கல. நீங்க திருந்தையும் குரானை திருத்தையும் போத வேணும்னு சொல்லியிருக்க தப்பை என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவு தூரம் அல்லாஹ் உதாசனம் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரே செல்போன் வச்சுக்கிட்டு அவன் என்ன தப்பா பார்த்து எந்த போடுறீங்க? இப்படி எழுதுவாங்க. ஏற்கனவே தப்பா எதுவும் சொல்லிட்டேன், திருத்தணும்னு சொல்லிட்டேன். ரெண்டும் செய்யாம திருப்பி இதே நினைச்சிருந்தா என்ன அர்த்தம்? அது அந்த செல்போனத்தை குப்பையில போட்டுட்டு புத்தகத்தை வாங்கி அதை திருத்தவே எக்கச்சக்கமா இருக்கு. திருத்தா ஃபுல்லா எழுதணும், புக்கில் ஃபுல்லா அது எழுந்துடும். அவ்வளோ விஷயம் எது ஒன்று இருக்குது. அவ்வளவு சோம்பேறித்தனம் சும்மா செல்போனை கழிச்சுட்டா. முதல்ல குப்பையில் எவன் போடுறானா அவன் தான் உருப்பட்டான். குரான் எடுத்து ஒழுங்காக டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக பார்த்து அதன்படி ஒழுங்காக அடித்து திருத்தி கொண்டு வந்தால் அவன் உருப்படுவான். அவன் குரான் ஓதுக்கு லாய்க்கான மற்ற ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்தை தப்பா இருக்குது, தப்பா போஸ்ட் பண்ண என்னங்க லாபம்? நல்லதுதானே சொல்கிறேன். இப்போ சொன்னதான் எழுதி வச்சுக்கிறீங்கல்ல, சார் என்னைக்கா ஒரு நான் படிக்க சொல்ல படித்து காட்டுறேன். அப்போ நான் கேட்டுக்கிடுவேன். ஏதாவது விஷயம் வரும்போது இதை படிக்கமான்னு சொல்லுவேன், படித்து காட்டுறேன். ஆகவே நீங்கள் ஓரளவு நல்லபடி யோசித்து இந்த கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு இந்த சலாத் என்ற வார்த்தை இந்த இடத்துல என்ன அர்த்தம், இந்த இடத்த நான் கேட்டேன். பரவாயில்ல, நிறைய பேர் ஒழுங்காக சொல்லிட்டீங்க. முயற்சி பண்ணுங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அல்லாஹ் கற்றுத்தராதவரை நீங்கள் சலாத் நெருங்க முடியாது. ஆகவே நீங்கள் என்னது என்று ஓதுவது தெரியாமல் போதையாக இருக்கும் பொழுது சலாத்திற்கு நெருங்க வேண்டாம். சலாத்திற்கு நெருங்க வேண்டாம். அப்போ என்ன செய்யணும்? 7:117 பிரகாரம் 7:170 அதன்படி குரானை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இப்பொழுது சலாத்துக்கு நெருங்குங்கள். சரியா? Therefore 443 is equal to 7:170 எழுதிக்கிறங்க. எந்த வகையில் இதை பொருத்தமாகுதுன்னு பாருங்க. அல்லாஹ் நெருங்காதுன்னு சொல்றான். விஷயம் இல்லை, நெருங்காதன்னு சொல்றான். போய் கெடுத்துக்கிறாத, என் பேரை கெடுக்காத, என் குரானை கெடுக்காதுன்னு சொல்றான். தொலைஞ்சு போய் புரியலையா, ஓத மாட்டேன்னு வாழ்க்கையை வீணாக்கிட்டியா, அப்படியே போயிரு. அநியாயம் சலாத்துக்கு இந்த அர்த்தம் போட்டு குரானை கெடுத்துடாத. அவ்வளவு சலாத்துக்கு தொழுகை போட்டு மாடி இந்த மாதிரி ஒரு அநியாயம் உலகத்தை பார்க்க முடியும். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை எடுத்துட்டு இவன் வார்த்தையை போட்டு வச்சாலும் அவன் யார்? அவன் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னாலும் அதை எடுத்துட்டாலும் நபி அல்லாஹ் எப்பேற்பட்ட வார்னிங் உள்ளன்னு பாருங்க. 69 சூரா நம்பர் 69 பாருங்க, எப்படிப்பட்ட வார்னிங் உள்ளன்னு ரசூலுக்கு அல்லாஹ். உன் கையை வலதையை பிடித்து நாடி நிரம்பி தருத்தி விடுவோம். ஏதாவது தப்பா பேசினா குரானுக்கு விரோதம் என்னமா பேசினியோ அது மாற்றி பேசினியோ தடுத்து விடுவோம். ரசூலுக்கு இந்த மாதிரி சிவியர் வார்னிங் கொடுக்குறான். இவங்க பார்த்தீங்களா, குரான் பூரா மாற்றிட்டாங்க, எல்லாம் தப்பு போட்டாச்சு. ஒரு குரான் ஒழுங்காக எழுத தெரியலப்பா அவங்களுக்கு. சரி, அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வச்சிக்கிற குரானை திருத்த ஆரம்பிங்க. அவன் தப்பாக எழுதுனதை திருத்துங்க. சிஸ்டர்
நம்பர் இப்போ 69ல் 44 எடுங்கப்பா. 69ல் 44. படி. அன்றியும் நம்மீது சொற்களில் சிலவற்றை இவர் இட்டுக்கட்டி கூறியிருப்பார். ஆனால் நம்ம எழுதிய அனுப்பிய இந்த ஆயத்தில், வஹி மூலமாக அறிவிக்கப்பட்ட ஆயத்தில், இந்த குர்ஆன் மூலமாக அறிவிக்கப்பட்ட எந்த ஆயத்தில் அவரே ஏதாவது நபியை ஏதாவது சேர்த்து இப்படி படிச்சுங்க அப்படி படிச்சுங்க என்று இட்டுக்கட்டி அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு தன்னுடைய வார்த்தையும் போட்டு எழுதி சொல்லியிருப்பாரே ஆனால், இந்த நபி சொன்னார் ஆனால் 45 அவருடைய வலக்கையை நாம் பலமாக பிடித்து 46 பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் துண்டித்து விடுவோம். அவர் வலக்கையை பிடித்து நாடி நரம்பை துண்டித்து விடுவோம். இந்த மாதிரி நான் சொன்ன வார்த்தை அப்படியே இல்லாம தப்பா இவர் பேசியிருந்தார்டா, வேறு வசனங்களையும் வேறு வார்த்தைகளையும் அவர் போட்டு சேர்த்து உங்களுக்கு பொய் சொல்லியிருந்தார், என்னுடைய வார்த்தைக்கு மற்ற வார்த்தைகளை கலந்து பேசியிருந்தால் இந்த மாதிரி செய்வேன் என்று ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்க தப்பு தான் பேசுவேன், எவெல்லாம் தப்பு எழுதுனா அதை வச்சு படிப்பேன் அப்படின்னு நீங்க உறுதி நிற்கிறீங்க. இந்த வாணி எல்லாத்துக்கும் வாணி. இப்போ நீங்க உட்காந்து அனைத்தவருக்கும் வாணி. ஆக முதல்ல திருத்திக்கிறாங்க. குர்ஆன் சொல்லியபடி இருக்குதான்னு பார்த்துக்கிறங்க. அனைத்தையும் தவறாக மொழிபெயர்த்து வைத்திருக்கின்றார்கள், இஷ்டப்படி எழுதி வச்சுக்கிறார்கள். அனைத்தும் குர்ஆன் எழுதியவர்கள், டிரான்ஸ்லேஷன் பண்ணவர்கள். நீங்கள் ஜாக்கிரதை இருங்க. அல்லாஹ்வை தவிர எவ்வளவு அறிய மாட்டார்கள். இப்போ தான் பார்த்தீங்க 3:7 பார்த்தீங்க. அப்போ சொன்ன விஷயத்தை தெரிந்த அளவுக்கு எப்போதும் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் அப்படியே எழுதி கொள்ளுங்கள். புதிய வார்த்தைகள் சொன்னேன்னு ஒரு 10-9 விஷயம் சொன்னேன்னு அதை நீங்கள் இதயத்தால் தான் உணர்வேன்னு சொன்னேன்னு அந்த 9 விஷயங்கள் வரும்பொழுது மட்டும் அதே தமிழ்லையும் அப்படியே எழுதுகிறீங்க. வணக்கம்னா வணக்கம் தான் போகணும். அந்த மாதிரி நீங்கள் எழுத கற்றுக்கணும். சலாத்னா சொன்னே தவிர நீங்கள் அதை போய் தொழுகைன்னு போடக்கூடாது. இந்த தவறான காரியத்தை ஒரு காலம் செய்யாது. சொல்ல புரியுதா? ஜக்காத்துனா போகணும். அது என்ன அரபில் போட்டிருக்கோ அந்த 10-15 முக்கியமான வார்த்தை அது அப்படியே தமிழ் எதாவது பார்த்துக்கணும். அவன் இருந்ததுன்னா படிங்க. இப்போ அதுக்கு நீங்கள் உண்மையாக அர்த்தம் என்ன கண்டுபிடிங்க. இவன் போட்டு அர்த்தத்தை படிச்சுக்கிட்டு இந்த அப்படி போட்டுருன்னு போயிடாதீங்க. ஜாக்கிரதை. பேசினா உங்களுக்கு அடுத்த வாரம் மேல் நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நல்ல விஷயங்களை உங்களுக்கு குர்ஆனிலிருந்தே சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது எழுதியதை ஒழுங்காக கோர்வைப்படுத்தி எழுதி கொள்ளுங்கள். இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து இந்த குர்ஆன் என்ன சொல்லி அதன்படி ஓத பழகிக்கொள்ளுங்கள். எழுதுறது போஸ்ட் பண்ணுறது ஏதாவது போஸ்ட் பண்ணுறீங்களா உண்மையாக இருக்குதான் செக் பண்ணிக்கிறீங்க. அதான் நீங்கள் முதல் செய்ய வேண்டியது. ஏன்னா மக்கள் படிக்க போகிறாங்க. எல்லாரும் தப்பாக போஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் போஸ்ட் பண்ணி செய்யாதீங்க. என்னத்தையோ எல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க, செய்யாதீங்க. நீங்கள் செய்யறது சரியா? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு ஆயத்தை போஸ்ட் பண்ணுற நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த புரிஞ்ச விஷயம் மக்கள் வெளிப்படுத்துங்க. முதல்ல நீங்கள் என்ன இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டேன் இந்த மாதிரி சொல்கிறான்ல அப்படின்னு ஓப்பன் எழுதுங்க. உங்கள் அறிவை வெளியே பண்ணாங்க. உங்கள் அறிவை உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கப்பா. அதில் ஆசைப்படுங்கப்பா. நீங்கள் என்னப்பா நீங்கள் பெறுகிறீங்க? வேகமாக முன்னேறணும்னா வேகமாக வாங்க. நன்மையான செயல் பக்கம் வேகமாக முன்னேறி இதே மகத்தான பாக்கியம் நிறைந்த செயல். நல்லா சோமின்ஹும் சாபிகுன் பில் ஹைராத் பிஇஸ்னில்லாஹி ஸாலிகல் ஃபதுல் கபீர்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? அவர்கள் சிலர் நன்மையான காரியங்கள் முந்திக் கொள்கின்றார். இதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும் சொல்கிறான்னு. இப்போ செய்ய போகிறீங்க. என்னைக்கு செய்ய போகிறீங்க? சரி, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கேள்வியை தருகின்றேன்.
அந்த கேள்வி பேப்பரே காணாம உங்களுக்காக கேள்வி எழுதியிருந்தம்மா, கேள்வி காணாம பேப்பரே காணாம. சரி, உங்களுக்கு ஆயத்து நம்பர் சொல்கிறேன். 35 ஒன்றாம்மா 35வது சூரா எடுத்துங்கப்பா. அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுங்க. 35வது சூறாவில் நம்பர் 1, 2 ரெக்கைகள், 3 ரெக்கைகள், 4 ரெக்கைகளை கொண்ட மலக்குகளை நாம் என்ன படுதுமா? இறக்கை உள்ளவர்களாக வானவர்களை எல்லாம் பார்த்துக்க தம்பி. 35ல நம்பர் 1. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. வானங்களையும் பூமியையும் படைத்தவர், 2 3 4 இறக்கை உள்ளவர்களாக வானவர்களை தன் தூதர்களாக ஆக்கினான். இப்போ மலக்குகள் இந்த மாதிரி படிச்சிருக்காங்க. 2 ரெக்கைகள் விங்ஸ், 3 ரெக்கைகள், 4 ரெக்கைகள் கொண்ட மலக்குகளாக அவன் ஆக்கி, தூதர்களாக அவன் ஆக்கி வைத்திருக்கின்றான். தான் நாடியதை படைப்பிலே மிகத்துப்படுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றுடையவர். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. 2 இறக்கை, 3 இறக்கை, 4 இறக்கை விங்ஸ், இப்படியாக அவன் ஆக்கியிருக்கின்றான், தூதராக அனுப்பிக்கின்றான். என்ன அர்த்தம்? 2 3 4 தெரிந்தா சொல்லுங்க. அவசரப்பட்டுலாம் தப்பா பேச வேண்டாம். தெரிந்ததை ஒழுங்கான முறையில் ஓரளவு ஒத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் பதில் இருந்தால் பதில் சொல்லுங்க. பிளஸ் அந்த 1114 11ல் 114 முக்கியமான விஷயம். 2 முனைகள். பகல், டே டைம். பகல்னா டே டைம்பா. அதுக்கு என்ன பறவை போட்டிருக்குது? அக்கீமிஸ் சலாத்த தரஃபன்னஹார்னு வார்த்தை ஒரு அறிவு வார்த்தை. அது தரஃப்ல முனை. 11ல் 114 2 முனைகள் இந்த பேனாவுக்கு இருக்குதுப்பா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வெளிச்சத்துக்கு ரூமில் ஃபுல்லாக வெளிச்சம் வச்சுருக்குது. இது 2 முனைகளை எங்கே கண்டுபிடிப்ப? பகலின் 2 முனைகளிலும் சலாத்தை நிலை நிறுத்துவீரா. இந்த 2க்கு பதில் சொல்லுங்கப்பா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் சந்திப்போம். அல்லாஹ் கிருபையால் அல்லாஹ் சந்திப்போம். அதுவரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நல்லா ஓதிட்டு வாங்க, பதில் சொல்லுங்க. வைக்கிறோமா?